அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. மேலப்பாளையம் சந்தை பக்கத்துல இருக்கிற நாணயப்பனார் 7ஆம் தெருக்கு தான் வந்திருக்கோம். குயின்ஸ் பாட்டுன்னு சொல்லி ஒரு ட்ரெஸ் கடை இருக்கு. அந்த ட்ரெஸ் கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அந்த ட்ரெஸ் கடையில வந்து எல்லாமே இந்த பெரிய பெரிய கடையில கொடுக்கறதோட ரேட்டு கொஞ்சம் கம்மியா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதான் சார் ரைட்டு அந்த கடையில போய் அப்படி என்ன ரேட்டு கம்மியா கொடுக்குறாங்க, ட்ரெஸ்ஸோடைய தரம் எப்படி இருக்கு, என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம அங்க போய் பார்த்தலாம். கலெக்ஷன்லாம் எப்படி இருக்கு, என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோல பாத்துருவோம். விசாரிச்சு பார்த்து உண்மையா கண்டுபிடிக்கிறது யாரு? மக்களே அந்த ஓனர்ட்ட போய் நம்ம போய் கேட்டுருவோம். சொல்லுங்க. பாய் என்ன பாய் பெரிய பெரிய கடையோட உங்க கையில ரேட்டு கம்மியா குடுக்கலாமா? சேலை, சின்ன பிள்ளைகள் ட்ரெஸ், ஏன்னா அப்ப இந்த டாப் இதெல்லாம் வந்து 3,500 ரூபாய்க்கு ஆஃபர் போட்டுருக்கலாமா? அப்படியா? 3,500 கூட கிடையாது, 3,470 ரூபா தான். நீங்களே பாருங்க, மத்த கலெக்ஷன் நம்ம கலெக்ஷன் டாப்பா இருக்கும், நீங்களே பாருங்க. சரிங்க, துணி மட்டும் ஏதாச்சும் கம்மி இந்த அப்படி எப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களை விட மாட்டாங்க. பாத்துக்கோங்க, கம்பேர் பண்ணி பாருங்க யார் பெஸ்ட்னு உங்களுக்கு தெரியும். சரிங்க இரு, நீ சொல்லலாம் இப்ப சொன்னத இருக்கு காட்டுங்க பாப்போம். வாங்க கலெக்ஷன் பார்க்கலாம். கலெக்ஷன் எடுத்து காட்டுங்க. இது எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? குடிச்சனா போடா, அங்க போய் என்ன நடக்குது பாரு. இவங்க அவர் சொன்ன மாதிரி எல்லா துணி எல்லாத்தையும் வந்து எனக்கு வந்து எடுத்து காமிக்கிறியா? ஏன்னா மத்த கடையோட உங்கள்ட்ட எப்படி இருக்கு, கலெக்ஷன் எப்படி இருக்கு, ரேட்லாம் எப்படி இருக்குங்கிறத நீங்க நீ காமிக்கிறியா? துணியோடைய குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத நீங்க வந்து காமிக்கிறியா? காமிங்க பாப்போம், ஒவ்வொன்னா காமிங்க பாப்போம். இது வந்து ஆர்கான்சா சாரி, சரிங்களா? இது வந்து ஃபுல்லா ஒர்க் வச்சு. ஆர்கான்சானா அப்படி என்னங்க? டிஷ்யூ சில்க் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி காட்டன் ஃபேப்ரிக் இது. சரி, இது என்ன ரேட்டுங்க வருது? இது வந்து 700 மட்டும் தான், 700 ரூபாய் தான். அப்படியா? மத்த கடைலாம் வந்து 1000 ரூபாய் அதே மாதிரிலாம் சொல்றாங்க. ஆமா, நம்ம கடையில வந்து எப்பவுமே குவாலிட்டியும் பெஸ்டா இருக்கும், ரேட்டும் வந்து கம்மியா தான் கொடுக்குறோம். இது என்ன சரிங்க? இதுவும் ஆர்கான்சா தான். அது ஸ்டோன் டைப்ல இருந்துச்சுல்ல, இது வந்து எம்ப்ராய்டரி டைப்ல இருக்கும், சரிங்களா? கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வச்சு வரும். இது ஹெட் பெல்ட்டோட சேர்ந்து வரும். இடுப்புல பெல்ட் போடுவாங்களா? அதே மாதிரியாங்க. அதே மாதிரி தான் பொம்பளைகளுக்கும் இப்ப இடுப்புல பெல்ட் வந்துட்டுங்க. ஆமா, இப்ப ரம்சானுக்காண்டி நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து எல்லா இடத்துலயும் நீங்களே பாத்திருப்பீங்க. இந்த சாரி எல்லாம் வெளியே வந்து 1000, 1200 அந்த மாதிரி ரேஞ்ச்ல கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம கிட்ட வெறும் 930 மட்டும்தான், 930 ரூபா மட்டும்தான். 930 ரூபா தானா? ஆமா, பெரிய பெரிய கடையெல்லாம் இது ரேட் ரொம்ப அதிகமாலாங்க சொல்றாங்க. நம்ம கிட்ட இந்த ரேட் தான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க 2 கடையில உள்ள துணியை செக் பண்ணி பாருங்க, சேம் குவாலிட்டி அப்படியே இருக்கும் உங்களுக்கு. சரி ரைட்டு. இது வந்து பூனம்ல பெரிய ஆட்கள் எல்லாம் வந்து பூனம் கிளாத் அந்த மாதிரி தான் விரும்புவாங்க. அவங்களுக்கும் மாடல்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக டிஜிட்டல் பிரிண்ட் வச்சு கொடுத்துருக்காங்க. பாருங்க, உங்களுக்கு தெரியும், நல்லா இருக்கும் இந்த சாரி. இந்த சாரி வந்து நல்ல ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கு. வந்த கலெக்ஷன்ஸ் ஃபுல்லா காலி ஆயிடுச்சு, இப்ப எதுவுமே இல்ல, இந்த ஒரு சாரி மட்டும் தான் இருக்கு. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேற எங்கேயுமே பாத்துருக்க முடியாது, நம்மள கூட எங்கேயும் இருக்காது. இதுவும் அப்படிதான், ரம்சான் கலெக்ஷன்ஸ்க்காக ஃபுல் ஸ்டோன் ஒர்க். இந்த சாரி எவ்வளவு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இது என்ன ஒரு 1200 ரூபா இருக்குமாங்க? இல்ல, வெறும் 800 ரூபா மட்டும் தான் இந்த சாரி. பெரிய பெரிய கல்ல அப்படிதாங்க இருக்கு. இல்ல, இந்த சாரி வந்து வெறும் 800 ரூபா மட்டும் தான், நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. நீங்க உண்மையா தானே சொல்றீங்க? பிரைஸ காமிங்க பாருங்க. 800 ரூபா தானா? 800 ரூபா தான். எல்லா கடையிலயும் 1200 ரூபா 1300 ரூபாங்க விக்கிறாங்க. இல்ல, 800 ரூபா மட்டும் தான். இருந்தாலும் அந்த ரேட்டு தானே குடுப்பியா? இல்ல அதை விட கம்மியா குடுப்பீங்களா? அதை விட கம்மியாவே கொடுப்போம் நாங்க. இதுவும் ரம்சான் கலெக்ஷன்ஸ்க்காக நியூவா ட்ரெண்ட் ஆகி வந்துட்டு இருக்கு. இந்த சாரி பூனத்துல ஸ்டோன் இருக்கும். இதோட பிரைஸ் 800 ரூபா தான், சரிங்களா? மக்கள் வந்து தேடி வந்தாங்கன்னா இதோட கம்மி பிரைஸ்லயே நம்ம கொடுக்குறோம். நீங்க இன்ஸ்டாகிராம்லாம் பாத்திருக்கீங்கல்ல? ஆமா, இது இன்ஸ்டா ட்ரெண்டிங் சாரின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பிளவுஸ் வந்து சீக்வன்ஸ் வச்சு வந்திருக்கும். இதனா கண்ணாடி போட்ட மாதிரி இருக்கு. அதான் சீக்வன்ஸ் வச்சு வந்திருக்கும் இந்த பிளவுஸ், சரிங்களா? இந்த சாரியில நிறைய குவாலிட்டி இருக்கு. ஆனா இந்த மாதிரி குவாலிட்டி இல்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டே போயிருக்காங்க. அந்த அளவுக்கு சூப்பரான சாரி. இந்த சாரியோட ரேட் என்ன பாத்தீங்கன்னா வெறும் 480 ரூபா மட்டும் தான். 480 ரூபாய்க்கு இந்த குவாலிட்டில இருக்கா? ஆமா, மத்த கடையில வெளியே எல்லா ஆன்லைன்ல கூட பாருங்க, இந்த சாரி 500, 550 அந்த மாதிரி தான் இருக்கும். வந்து இந்த 480 இருக்குல்ல, 480 ரூபா, அதோட கம்மியாவும் நாங்க கொடுக்குறோம். சரி, அல்ஹம்துலில்லாஹ், பரவாயில்லங்க, அவ்வளவு கம்மியா குடுக்குறீல. இது என்ன? இது இந்த சேலை என்ன சேலைங்கண்ணா? அதே வேற காமிங்க. டிஷ்யூ சாஃப்ட் சில்க்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி. டிஷ்யூ சாஃப்ட் சில்க்னா எப்படிங்க? சாஃப்ட் சில்க் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் இந்த சாரி. பாருங்க, உங்க இந்த சேலை நீங்க எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 1200 ரூபா இருக்குமாங்க? இல்லங்க, இந்த சேலை வெறும் 900 ரூபா மட்டும் தான். இவ்வளவு மாடல் இவ்வளவு சூப்பரா இருக்குங்க, என்னங்க இவ்வளவு சீப்பா சொல்றியா ரேட்டு? துணி எப்படிங்க? அந்த துணி கிளாத் சாஃப்ட் சில்க் சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு? இங்க பாருங்க, ஃபுல் ஸ்டோன் வச்சு இங்க பாருங்க. சேலைய பார்த்தாலே அப்படி அட்ராக்ட் ஆகுற மாதிரி இருக்குங்க. ஆனா வெறும் 900 ரூபா மட்டும் தாங்க. அடுத்து பாப்போம், கேரளா சாரி. கேரளா சாரி. ஆமா, கேரளா சாரி வந்து நீங்க எந்த கடையிலுமே பாத்துருக்க மாட்டீங்க, பெரிய பெரிய கடையில மட்டும் தான் பாத்திருப்பீங்க. ஆமாங்க, இடையில நீங்க ஆஃபர் கூட போட்டீல, அதே சாரி அந்த 850 ரூபா அந்த ரேட் யார் கரெக்டா சொல்றாலும் அவங்க பிரைஸ் எல்லாம் கொடுத்தீங்களா? ஆமா, அதாங்க இது. அதே சாரி தான். பாருங்க,
இது பெரிய பெரிய கடையெல்லாம் ரேட் ரொம்ப கூடலாங்க இருந்துச்சு. நான் அன்னைக்கே உங்கள்ட்ட வந்து சண்டை பிடிக்கணும்னு வச்சிருந்தேன். எப்படி நீங்க வந்து கம்மியா கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி. ஹாஃப் சில்கோட ரேட் என்னன்னா 950 ரூபா மட்டும்தான். பரவாயில்லையா, ரேட்லாம் ரொம்ப கொஞ்சம் கம்மியா தானே இருக்கு. ஆமா. இது இந்த சாரி என்ன ரேட் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? இது என்ன ஒரு 1000 ரூபா இருக்குமாங்க அந்த சாரி? இல்ல, இந்த சாரியோட ரேட் வந்து வெறும் 600 ரூபா மட்டும்தான். கிஃப்ட் பிரசன்ட் பண்றதுக்காக வந்து இந்த சாரி வந்து அதிகமான ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கு இந்த சாரி. பட்டு சேலையாங்க இது? ஆமா, இது பட்டு சேலை தான். அது சரி, பரவாயில்லையாங்க, ரேட் கம்மியா தானங்க இருக்கு. குபேரா பட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பட்டுல அந்த ஃபேப்ரிக். இந்த சாரி வந்து பியூர் காட்டனுங்க. கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வச்சு வரும். இந்த சாரியோட ரேட் வந்து 1300 ரூபா மட்டும்தான். அடுத்து நம்ம கிட்ட இருக்க சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க. இந்த சேலை எவ்வளவு கிராண்டா இருக்கு பாருங்க. பூனம்லயே ஃபுல் ஸ்டோன் ஒர்க் வச்சு வரும். இந்த சேலையோட ரேட் வந்து 850 ரூபா தாங்க. பரவாயில்லையாங்க. இது வந்து புஷ்பா 2 சாரின்னு சொல்லுவாங்க. இதுவும் ட்ரெண்டிங் ஆகி வந்துட்டு இருக்கு இப்போ இன்ஸ்டால. புஷ்பா படம் வந்துச்சா அந்த இதாங்க? ஆமா. இந்த சேலையோட விலை வந்து 500 ரூபா தாங்க. பரவாயில்ல. இது வந்து பெரிய ஆட்கள்லாம் வந்து அவங்களே பூனத்துல ஸ்டோன் வச்சு அந்த மாதிரி கேட்பாங்க. அவங்களுக்கு மாதிரி ஆட்களுக்கு வந்து இந்த மாதிரி சாரி இந்த பாருங்க ஸ்டோன் வச்சு இந்த சேலை வந்து வெறும் 500 ரூபா தாங்க. இது வந்து கட் ஒர்க் மாடலுங்க. கட் ஒர்க் மாடலுங்க. இந்த மாதிரி டிசைன் வந்து நீங்க எங்கேயுமே பாத்துக்க மாட்டீங்க. அவ்வளவு யூனிக்கா இருக்கும். இந்த சேலையோட விலை வந்து 950 ரூபா தாங்க. ஃபுல் ஸ்டோன் ஒர்க் சாரிங்க. இந்த சேலையோட ரேட் வந்து 850 ரூபா தாங்க. சேலை கலெக்ஷன் மட்டும் தானா எப்படி? இல்லங்க, நம்ம கிட்ட சேலைக்கு மேட்சிங்கா வந்து இன்ஸ்கர்ட் இருக்கு, நைட்டிஸ் இருக்கு, இன்னர்ஸ், லெகின்ஸ், ஷால் ஐட்டம்ஸ், கிட்ஸ் ட்ரெஸ். இந்த ஷால் கலெக்ஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ்லாம் டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ஸ் தாங்க இருக்கும். பாருங்க, உங்களுக்கே தெரியும். கலெக்ஷன்ஸ் எல்லாம் கம்மி பிரைஸ்ல தாங்க இருக்கும். ஃபுல் ஸ்டோன் வச்சு ஜார்கன் ஸ்டோனு, முனா சாட்டினு, சிஃபானு, காட்டனு, ரயான் கிளாத் எல்லாமே இருக்குங்க நம்ம கிட்ட. கட் ஒர்க் வச்சு நீங்க சாரி தாங்க பாத்திருக்கீங்க. ஆனா கட் ஒர்க் வச்சு ஷால் பாத்திருக்கீங்களாங்க? பெரியவங்களுக்கு கூட நம்ம கிட்ட ஷால் இருக்குங்க. அந்த 3 டாப் 500 ரூபான்னு சொன்னீங்களா? அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து காமிங்க வாங்க, எப்படி இருக்குன்னு பாப்போம். 3 டாப் 500 ரூபா கிடையாதுங்க. 3 டாப் 470 ரூபா மட்டும்தாங்க. அதுலயும் கம்மியா தானா? நான் 470 தானா? 470 ரூபா மட்டும்தாங்க. பாருங்க, பாப்கார்ன் குர்த்திஸ் சொல்லுவாங்கல்ல, அதுதான். சைஸ் வந்து XL, XXL இருக்குங்க. இங்க பாருங்க, ஸ்டோன் வச்சு நல்லா நீட்டா அழகா இருக்கும். இதுல பட்டன் டைப் வந்திருக்கும். இதுலயும் பட்டன் டைப் தாங்க. இது அம்பர்லா கட்டிங்ல வந்திருக்குங்க. சரிங்களா? இது ஓப்பன் டாப், இது ஓப்பன் டாப். 3 டாப் 470 ரூபாய்க்கு எந்த கடையிலயுமே கொடுக்க மாட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பை. சரி, ஏன்னா அல்ஹம்துலில்லாஹ் மத்த இடத்தோட ரேட் கொஞ்சம் கம்மியா தான் பை இருக்கு. துணி எப்படி இருந்துச்சு? குவாலிட்டி பாத்தீங்களா? குவாலிட்டி நல்லா இருந்துச்சு பை. திருப்தியா இருக்கீங்களா? நான் சண்டை போடலாம் தான் பை வந்தேன். சரி, ஏன்னா அல்ஹம்துலில்லாஹ் சார் ரேட் நல்லா இருக்கு பை. அவ்வளவுதானா? உங்கள்ட்ட ஸ்டாக் வச்சிருக்கீங்களா இல்ல வேற ஐட்டம் பாத்திருப்பீங்கல்ல, உங்களுக்கு சாரி கலெக்ஷன் எல்லாம் காட்டிருப்பாங்க. அது போக கிட்ஸுக்கு எல்லாம் நம்மள்ட்ட இருக்கு. 1 வயசுல இருந்து எல்லாமே இருக்கு. சரிங்களா? 1 வயசுல இருந்து உங்களுக்கு இதுவும் கிட்ஸ் பெண்களுக்கான எல்லாமே இருக்கு. 6 வயசு வரைக்கும் இருக்கு நம்மளுக்கு. சரிங்களா? அது போக இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிக்கிறேன் கேட்டுங்க. ஜென்ஸ் வந்து நின்று எங்களுக்குள்ள கலெக்ஷன் கேட்கறதுனால நம்ம வந்து வேஸ்டியுமே லுங்கியுமே அவங்களுக்காக எடுத்து வச்சிருக்கோம். ஸ்பெஷலாக வந்து கேட்கறதுனால அதுபோக அவங்களுக்கான இன்னர்ஸும் எடுத்து வச்சிருக்கோம். சரிங்களா? நம்ம லேடிஸ் கலெக்ஷனுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணது. பட் அவங்க கேட்கறாங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து ஸ்பெஷலாக பண்ணிட்டு இருக்கோம். திருப்தியா இருக்கீங்களா நீங்க? திருப்தியா இருக்குங்க. சரிங்க. நான் இப்பமே நம்ம ஊர் மேலப்பாயத்துல சொல்லிடுறேங்க. சொல்லிடுங்க. எல்லாரும் குயின் ஸ்பாட்டுக்கு போங்க. நீங்க ட்ரெஸ் கூட எடுக்க வேண்டாம், போய் கலெக்ஷனை பாருங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க டவுனுக்கு போனாலும் சரி, வண்ணார்பேட்டை போனாலும் சரி, பாளையங்கோட்டை போனாலும் சரி, எங்க போய் நீங்க பார்த்தாலும் சரி, கடைசியில குயின் ஸ்பாட்லயும் போய் ஒரு தயம் வந்து பாத்துருங்க நான் சொல்லிடுறேங்க. அதாவது இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க வந்து ஆரம்பத்துல இந்த கேட்டீங்க, எதுக்காக இவ்வளவு கம்மியான பிரைஸ்ல கொடுக்குறீங்க அப்படின்னு. நம்ம ஊர் மக்கள் எல்லாருமே திருப்தி அடையணும், எல்லாருக்குமே இந்த பலன் கிடைக்கணும். சரிங்களா? எல்லாரும் எல்லா விதமான துணிகளையும் அணியணும். அந்த நோக்கத்துக்காக நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். சில துவா செய்யுங்க, மேல மேல வளரணும், துவா செய்யுங்க. நியாயம்டா, நேர்மைடா. இன்ஷால்லா. சரிங்களா? இப்போ நம்ம கடை எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? விசிட் பண்றதா கடை வந்து நம்ம நாணயப்ப நகர் 7வது தெருல. சரிங்களா? 7வது தெரு உள்பக்கம் வந்தீங்கன்னா அங்கேருந்து 3வது கடை தான் நம்ம கடை. சரிங்களா? வாசல்லே வந்து சேரி எல்லாம் மாட்டிருப்போம். நீங்க பாத்தீங்கன்னாலே அடையாளம் ஈஸியா தெரியும். சரி சரி, நேரம் ஆயிட்டு மணி 11 ஆகுது. இப்ப கடையை மூட விடுவீங்களா இல்ல? போய் தொலையா, நாங்க போவோம். இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா நீ போயா முதல்ல. வேண்டாம். இன்னும் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கா? சரிங்க, நான் நாளைக்கே நம்ம ஊர்ல எல்லா பேரையும் சொல்லிடுறாங்க. போதுமாங்க? அல்ஹம்துலில்லாஹ். சரிங்க, நான் வரேங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம்.